அதாவது இன்னே ஒண்ணு, எனக்கு மேட்ச் பாக்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, பாக்குறேன் அப்படி நானும் பாக்குறேன். அதாவது இந்த சமுத்திரக்கனி சொல்ற டைலாக் மாதிரிதான், நம்ம பயலுக பாஞ்சு பாஞ்சு அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி 5 செஞ்சுரி அடிச்சு ஒரு டீம் டிஃபீட் ஆகுதுன்னா இந்த டீமா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வெறும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மட்டும்தான் பிளே பண்ணானுங்க. ஒரு 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 எப்படி சொல்றது, நானும் பாக்குறேன் என்னதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் ஜடேஜா ஒரு பக்கம் எப்படியாவது நின்றலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் வந்துட்டு இவனுங்க வந்துட்டு உள்ள இருக்க திறமை ஹர்ஷ்தீப் சிங்கா இருந்திருந்தா கம்பீர் சொல்றதே வேறையா இருந்திருக்கும். தோனியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு மேட்ச் அவனுக்கு கண்ணுக்குள்ள வந்துட்டு போறதுனால ஹர்ஷ்தீப் சிங் பாத்துக்கிட்டே இருந்திருப்பான். ஆகா நல்ல வேலை நான் இல்ல அந்த இடத்துல, பிரசித் கிருஷ்ணா இடத்துலன்ட்டு சந்தோஷப்பட்டிருப்பான். ஒரு ரன் அடிச்சதுதான் வின்னு. சுத்தனா பாருங்க தம்பி பேட்டை. நான் வந்து பிரசித் கிருஷ்ணா மாத்த மாட்டேன். அதுக்கு பதிலா தம்பி அந்த புது பிளேயரு பேர் சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா விளையாடி இருக்காருன்னு, ஈஸ்வரமூர்த்தியா? அவர் பேர் என்னங்க? அபிமன்யு ஈஸ்வர் தம்பி. அதான் அபிமன்யு ஈஸ்வரன் தம்பி இருக்காருல்ல, அவரை வந்து ப்ரமோட் பண்ணி சாய் சுதர்சன் பிளேஸ்ல ஆட வச்சிருவேன். எனக்கு சாய் சுதர்சன் வந்துட்டு போட்டோம் கத்துக்கிட்டோம், அதான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம், தப்பெல்லாம் இல்லை. ஏன்னா என்ன பண்ணுவேன்னா பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா நான் ஹர்ஷ்தீப் சிங் ஆட வச்சிருவேன். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் சீமரு ஸ்விங் பண்ணுவான். அது இல்லாம லைக் உனக்கு வந்து பும்ரா எப்படி சொல்றது, பும்ராவும் அவனும் ஓபன் பண்ண விட்டு சிராஜை ஒன் சேஞ்சா கொண்டு வரலாம். ஒரு சம கமாடிட்டி. தலைவன் வந்து பிரசித் கிருஷ்ணாவோட சூப்பரா பேட்டிங் ஆடுவான், சிக்ஸ்ல அடிப்பான், ஞாபகம் இருக்குல்ல? அவன் வந்து இன்னொரு மேட்ச் பார்த்துருக்கேன், என்னன்னா தலைவன் போல்ட் என்ன வேணா பண்ணிக்க என்ன அடிக்காத அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்கப்புறம் எங்கால கருணாயர் பத்தியா கிரிக்கெட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னு ஒன்னே கொடுத்து சான்ஸ் சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணாரு. நம்ம அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பரிதாபங்கள்ல ஒரு டயலாக் வரும், ஒரு நிமிஷம் இருங்களேன், நான் எதுவும் கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன், சோறு தான் திங்கிறியா இல்ல வேற எதுவும் திங்கிறான்னு டக்குன்னு கேட்டுருவான் அவன். எனக்கு அந்த டெம்பிள் போட்டா அதாவது என்ன, கோபி வந்து நின்றுனா தலைவர், அதாவது ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன், கிரிக்கெட் வந்து கேட்கிற மாதிரி போட்டு பாத்துட்டு சோறுதான் திங்கிறியா இல்ல வேற. அவன் எப்படின்னா அவன் கொடுத்த இதுக்கும் அவனோட எப்படி கேப்பபிலிட்டிக்கும் இந்த பிச்சில் வந்து சீரியஸா சொல்றேன், மித்த ஆடின அளவு கூட கருணாயர் ஆடல. அதாவது ஒரு கம்பேக்கு பெர்ஃபெக்டான பிச்சு, இந்த மாதிரி ஒரு பிச்சு உனக்கு கம்பேக்கு கிடைக்காது. ஓகேவா? பாட்டா பிச்சு ரன் அடிச்சு தள்ளுறானுங்க, இதோட ஈஸி கிடையாது. ஆனா நீ இதுல குறிப்பிட்ட, அதுதான் பிரச்சனை. இங்கிலாந்து பெரிய பவுலிங் லைன் அப்லாம் இல்ல, அவனுங்களே வந்துட்டு புதுசா ஒரு இது பில்ட் பண்ணிட்டு வரப்போ இந்த பவுலர்ஸ் வச்சு போடுறப்போ எந்த பவுலர்ஸ் கிட்டையும் போயிட்டு இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா அது மேபி அவனுக்கு ஏதாவது கண்டிப்பா சோக் ஆயிடுவீங்க. ஆனா மேபி நல்ல ஒரு டஃப்பான பிச்சில் ஒரு முக்கியமான நாக் கிடைக்கலாம். ஸோ கருணாயர் வில் பி பேக்ட் அப். என்ன கேட்டா கருணாயர் வந்து ஒரு பெரிய பெரிய ஹியூஜ் இம்பாக்டான ஒரு யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ். அதாவது தலைவன் வந்து எப்படின்னா அடிச்சா 300 அந்த மாதிரி பிளேயர். ஸோ வந்துட்டு ஒரு இன்னிங்ஸ்ல இந்தியா அடிக்கிற ஸ்கோரே என் தலைவன் தனியா அடிப்பான். அந்த மாதிரி யாவும் இருக்குல்ல 2018 எப்படி வந்து அப்ப அதனால ஒன்னும் சாதாரணமான ஆள்லாம் இல்ல. அப்ப எழுத ஆரம்பிச்சா இங்கிலாந்துக்காரன், ஆகா இவன் சாதாரணமான ஆள் இல்லடா டேய், இவன் வந்து 300 அடிச்சிட்டானா நம்ம கூடயே அப்படின்னு பார்த்தா இந்தியா தூக்கி ஓரமா உட்கார வச்சிட்டானுங்க. தம்பி ஆடிட்டியா சந்தோஷமா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. எனக்கு என்ன ஒரு ஆசைனா இந்தியன் பிளேயர்ஸ் யாராவது கிரே நிக்கல்ஸ் பேட்டை வச்சு ஆடுவாங்களா? ஏன் அவங்க ஆடவே மாட்டாங்க கிரே நிக்கல்ஸ் பேட்டை வச்சு? யாரும் ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. கருண் நாயர் அதுல ஆடிட்டு இருந்தான் இல்லையா? அது ஒரு காலத்துல ஆடி இருந்தான்னு நினைக்கிறேன் கிரே நிக்கல்ஸ் வச்சு. இன்னைக்கும் நேத்தோட தான் நினைக்கிறேன். அதான் ஒரு காலத்துல கிரே நிக்கல்ஸ் வச்சு ஒரு இதுல ஆடிட்டு இருப்பான். அதான் எனக்கு என்னன்னா அந்த பேட் ஏன் இந்தியன் பிளேயர்ஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க? ஒருவேளை இதுல ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சதுனாலயா இல்ல அவங்களை அந்த பேட் அது சும்மா ஓகே ஸ்டிக்கர் தான் புரியுது, ஆனா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் ஏன் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஏபிடி வந்து எம்ஆர்எஃப் ஆடி இருப்பாப்ல, மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி. அப்படி இருக்கிறப்போ வெளிநாடு பிளேயர்ஸ்லாம் நம்ம 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 இந்தியன் இது யூஸ் பண்றப்போ எனக்கு அது ஒரு கேள்வி, ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு.
கமெண்ட்ஸ் சொல்லிட்டு அப்படி இல்லடா, ஃபேன் ஃபாலோவிங் இருக்குடா. இப்போ கருண் நாயரை பாக்குறவங்க மோஸ்ட்லி இந்தியன் பிளேயர்ஸ், இந்தியன் ஃபேன்ஸ். அவனுங்க கிரே நிக்கோலஸ் பெருசா ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டானுங்க. அவனுங்க யூஸ் பண்ணது C8 MRF அப்படின்னு சொல்லி இந்தியன் டயர் தானே யூஸ் பண்ணுவானுங்க. சோ நீ அப்ப வந்து நீ அதுக்கேத்த மாதிரி தான் நான் பிராண்டிங் பண்ணுவான்னு சொல்லுவேன். புரியுதா? கிரேனிக்கல்ஸ் என்ன கம்பெனி? கிரேனிக்கல்ஸ்ன்றது இது காண்டம் காண்டமா? காண்டம் காண்ட கம்பெனியா? ஐயோ, கிரேனிக்கல்ஸ் தான் பிடிச்ச பேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுத்துவேனே ஒரு காலத்துல. பார்க்க அழகா இருக்கும், இப்பதான் தெரியுது. அப்படியா? புரியுது. அதாவது அவன் எப்படி பிராண்டிங் பண்ணிருக்கான்னா, கிரே நிக்கோல்ஸ் பேட் வச்சா அண்ணா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கே, அப்ப எங்க ப்ராடக்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும், உங்க டிஃபென்ஸ் மாதிரி காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங்காக அப்படி பண்ணிருக்கான். புரியுதா? டெஸ்ட் மேட்ச் அங்க போய் டெஸ்ட் மேட்ச் ஆடுங்க, லாங்கட்டிவா இருங்க அப்படின்னு சொல்லி இன்னும் போட்டிருந்தாங்கன்னா மாசா இருந்திருக்கும். அதாவது புரியுதா? அதாவது பத்தியா, அதாவது பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கணும் எவ்வளவு நெகட்டிவிட்டியா இருந்திருக்கும்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாரோட மனதையும் என்னன்னா, எட்ஜ் பட்டு இங்க விழுகுது, பக்கத்துல விழுகுது, கேட்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ பார்த்து நின்றுட்டு இருக்கான். எல்லாரும் ரிசர்வ் பண்ண பாக்குறாங்க, பேட்ஸ்மேனே ரிசர்வ் பண்ண தான் பாத்துட்டு இருக்கான். ஐயோ பிடிச்சிருவானோன்னு. கேட்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேனே பாத்துக்கிட்டு இருக்கான். பேட்ஸ்மேனு பாத்துக்கிட்டே இருக்கான். அதாவது அவனுக்கு தெரியாதுடா அது. தெரியாது. ஏன்னா ரிவர்ஸ் கப் அடிக்கும் போது அவனுக்கு பால் எங்க போகுதுன்னு தெரியல. கீப்பிங்ல நிக்கிறப்ப எப்படி நிக்கிறானா, தலைவன் வந்து அந்த பொசிஷனுக்கு வேணாம் விடுங்க, நம்ம சொன்னா நீ என்னடா புளுத்தி, நீ எப்படா சொல்லலான்னு. அதெல்லாம் எதுக்கு நமக்கு, அதாவது சரி விடுங்க, தெரில எனக்கு என்னன்னு. அவன் வந்து அந்த ஒரு பாலை வந்து அந்த பவுன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆக மாட்டான்னு தோணுது. ஏன்னா அதுக்கு தெரில, ஒரு மாதிரி ஸ்பின்னுக்கு வந்து பயங்கரமா கஷ்டப்படுறான். அதான்டா, ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு இந்தியா ஃபீல்டுக்கு. SSV ஜெய்ஸ்வால் வந்து போட்டு எல்லாருமே அப்படி பானிபூரி கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் ஒரு ஆஃப் சீசன் பிஜிடில அவன் பெர்ஃபார்மன்ஸ் வே மோர் குட் தென் எனிஒன்ரா. ஏன்னா நீ வந்து பிஜிடிலயும் இம்பார்ட்டன்ட் கேட்ச் விடுவான்டா, நேத்தன் நேர் கேட்ச் விடுவான்டா. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஞாபகம் இருக்கும்ல, கடைசியில நேத்தன் நேர் போலாண்டு சேர்ந்து ஒரு மேட்ச் வின்னிங் பார்ட்னர்ஷிப், அதுல கேட்ச் விட்டுட்டு இருப்பான் தலைவன். அதான்டா அவனுக்கு அவன்கிட்ட அந்த ரிஃப்ளெக்ஸ் கொஞ்சம் இதா இருக்கு. ஸ்லிப் ஃபீல்டரு மேபி அவன் ஸ்லிப் ஃபீல்டர் இல்லாம இருக்கலாம், வேற தோணு மாத்தி போட்டுட்டு நீ லாங்ல நிக்க வைக்கலாம் பெட்டர் அவனை. ஏன்னா இவனுக்கு வந்து பென் டக்கெட்டுக்கு வந்து இதுல நின்னா ஃபைன் லெக்ல நின்னா, ஓகேவா? அங்க இருந்து டாப் எட்ஜ் ஃபுல் ஷாட் ஆட போய் டாப் எட்ஜ் அங்க இருந்து ஓடி வந்து புடிச்சு விட்டான். அதுவும் ஈஸி கேட்ச் தான். சீரிஸ் நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் வர சீரிஸ், எனக்கு தெரிஞ்சு கேட்டா மொத்தமா பாக்கலாம். இதுக்கப்புறம் சீரிஸ் நல்லா இருக்கும். பட் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உனக்கு பும்ரா மூணு மேட்ச் தான் ஆட போறான் பும்ரா, ஓகேவா? இப்போ நீ வந்து ஒரு மேட்ச் உனக்கு லாஸ் போயிடுச்சு, உனக்கு டிரா வாய்ந்தா கூட நீ ஓரளவுக்கு மனசு திருப்பி இருப்ப, ஓகேவா? இப்ப மிச்சம் இருக்க 2 மேட்ச் தான் பும்ரா ஆடுவான். அந்த 2 மேட்சுமே ஜெயிச்சிட்டா கூட நீ சீரிஸ் தோத்துருவ. அந்த 2 மேட்ச் மட்டும் ஜெயிச்சுட்டு மத்த மேட்ச தோத்துறா கூட சீரிஸ் தோத்து போயிடுவே. உனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்போ பும்ரா மட்டும்தான் வச்சு நான் பவுலிங் அப்படின்னா அவசியம் இல்லடா. அவனுக்கு ஓவர் லோட் கொடுக்குறானுங்க, அதெல்லாம் அப்படிதான், கரெக்ட் தான். ஆனா மற்ற பவுலர்ஸ் ரிலே பண்ணலாம், தப்பெல்லாம் இல்ல. வந்து தோத்தாலும் பிரச்சனை இல்லையே. இது ஓகே, 2 வின் இஸ் வின். அந்த பும்ராக்கு 2 மேட்ச் வின் பண்ணாலும் WTCல பாயிண்ட்ஸ் வரதான் போகுது உனக்கு, அப்படி நினைச்சிட்டு ஆட வேண்டியதான். ஏன்னா அவனுங்க அவனுங்களுக்கு எல்லாமே எப்படி சொல்றது, ஒரு ஹோம் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால சீரீஸ் வந்து என்னைய கேட்டா இன்னும் முடியலதான். எனக்கு தெரிஞ்சு 2-2 டிரா அப்படின்னு தான் நினைக்கிறேன் சீரீஸ். ஏன்னா நான் என்ன ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்னா, இங்கிலாந்து வந்து 3-4-1 இல்ல 3-1 இங்கிலாந்து ஜெயிச்சிரும் ப்ரெடிக்ட் பண்றேன். நான் இங்கிலாந்து சப்போர்ட் பண்றேன். இங்கிலாந்து தான் ஜெயிக்கும், 4-1 இல்ல 3-1 ஜெயிச்சிருவோம். அதாவது தோனி எப்படி பத்திரனாவை பாத்துக்கிறாரோ அதே மாதிரி கௌதம் எப்படி ரஷித் ராணா பாத்துப்பாரு போல. என் பையன் போட்டு விட்டுறானுங்க ட்வீட். போட்ட உடனே வெளில ஏதாவது ஒரு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி, எதுக்கு பத்திரனாக்கு எதுக்கு பேனோட்ஸ் அவார்டு? பத்திரனாக்கு முதல்ல எதுக்கு பேனோட்ஸ் இருந்து அவார்டு? அவனுக்கும் ஏதாவது எதுக்கு உன்னோட 5 போஸ்ட் ஒரு போஸ்டரா? அது எப்படின்னா இப்ப சிஎஸ்கே காப்பிரைட் கொடுத்துட்டானா என்ன பண்ணுவீங்க? வியூ கிடைக்குமே, எனக்கு தான் வியூஸ் கிடைக்கும்ல, அவனும் பாப்பான்ல, பார்த்தாதானா காப்பிரைட்ஸ் கொடுக்க முடியும். பாக்குறீங்களா, வியூஸே வரலடா. இதுக்காக கிளிப் எடுத்து போடுறேன். பிரசித் கிருஷ்ணா பாரு, பத்தினா நான் வீடியோ கிளிப் எடுத்து போடுறேன், குடுக்கறடா பாப்போம்.
அதான் இல்லன்னா பத்திரானா வந்து தம்ப்நெயில்ல போட வேண்டியதுதான், பெண்களாவது வந்து பார்ப்பாங்க. அது எப்படின்னாடா, அதாவது சிஎஸ்கேல வந்து 5 போஸ்ட் போறான்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜா 5 போஸ்ட்ல ஒரு போஸ்ட் பத்திரானா பத்தி போட்டுறானுங்கடா. அவங்க எதிராவது வந்துடுறான்டா. ஏதாவது சிஎஸ்கே ஒரு 5 போஸ்ட் போறானுன்னா ஒரு ரேண்டம் 5 போஸ்ட் யாராவது பர்த்டே ஸ்டேட்டஸ் போடுவானுங்க. அப்படி இல்லைன்னா லைக் ஏதாவது சம்திங் இன்னைக்கு வந்து கப் அடிச்ச நாள் அந்த மாதிரி ஏதாவது போடும்போது அதுல ஏதாவது கடைசியா ஒண்ணு அந்த பார்த்தா பத்திரானா பத்தி ஐஸ் பெட்டி போட்டுருவானுங்க. வைப்பானுங்க, இந்த தண்ணி கேன் வைக்கிற ஐஸ் பெட்டி இருக்குல்ல, அதுல உட்காந்துட்டு இப்படி பாக்குறது இப்படி பாக்குறது, இதுன்னு ஏடா இதுன்னு கட்சி போஸ்டரா, ஏதாவது ஒரு பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறது. எதுக்கு அவனை உள்ள விடாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன். இங்க வர்ற அவங்க டீம் பிரான்சைஸ் நல்லா இருக்கணும்னா அவன் வந்து மலிங்கெல்லாம் கிடையாது. அதான் அதாவது கில் செஞ்சுரி அடிக்கும் போதே யோசிச்சிருக்கணும் பிச்சு என்ன மாதிரி பிச்சு அப்படின்னு சொல்லி. கில்லே செஞ்சுரி அடிக்கிறான் அப்படின்னும் போது நம்ம உடம்பு உஷாரா இருக்கணும். ஓகே, அப்ப இங்கிலாந்து பேட்ஸ்மேன்லாம் நான் சூப்பரா ஆடுவானுங்க, இதை விட நல்லா பெட்டரா ஆடுவானுங்க அப்படின்னு சொல்லி. இதுல என்ன டிபேட்னா, ரோஹித்தும் கோலி ஃபேன்ஸும் வந்துட்டு அவனோட டிபேட் குள்ள வந்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா கோலி கிட்ட வந்து இந்த பிச்சு மாட்டி இருந்துச்சுன்னா அப்படின்றானுங்க. எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் இது பண்ண முடியலன்னா, கோலி அந்த ஆளு கடந்த 5 வருஷமா சேர்த்து 2 செஞ்சுரி தான் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளாட் பிச் எல்லாம் கோலி கிட்ட மாத்துச்சுன்னா அப்படின்ட்டு, ஏய் அந்த ஆள் மாட்டிடுவான்டா அதுக்குள்ள அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால்ல. அது புரிய அவனுக்கு என்னன்னா இதுல தோத்ததுல சந்தோஷமா இருக்கானுங்க. நான் பாக்குறேன், நிறைய போஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருலயும் வந்துட்டு எப்படின்னா, ஆகா கோலி இல்லாட்டா உனக்கு ஆகணும்டா அப்படின்ற மாதிரி இவனுங்க எல்லாத்துலயும் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. கோலி இல்ல பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருந்தான், அவனே போட்டிருந்தான் ஸ்டோரியில, கோலி இல்லைன்னா பாத்தீங்களா எங்க டீமு எப்படின்ட்டு அப்படின்ட்டு போட்டிருந்தான். எனக்கு அக்ரஷன் இல்லையா குறையுதா. சுப்மன் கில்ல வந்து வாய்ஸுக்கு பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிருக்கானுங்க கில்ல வந்துட்டு. ஏன்னா அவன் டீம் கேப்டன்ரா, எனிஹோ எண்ட் ஆஃப் த டே உன் டீமோட கேப்டன் அவனை புடிச்சிட்டு நீ இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அதுதான்டா, அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், தோனி கேப்டன்சி விட்டு போனதுக்கு அப்புறம், தோனி வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்தியா தோத்து போனோடனே சில பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தானுங்க. உங்களுக்கு ஆகணும்டா, தோனி இல்லாம ஆடுறீங்கல்ல, உங்களுக்கு ஆகணும்டா. அதே கோலிக்கு நடக்குது, அவ்வளவுதான், பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. கேக்குதாடா? 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 கேக்குதா?